சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி. என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். ஜெருசலேம் நகரமும் அதன் அலங்கமும் சுட்டெரிக்கப்பட்டதையும் மதில்கள் இடிக்கப்பட்டதையும் நெகேமியா கேள்விப்பட்டபோது கண்ணீரோடும் உபவாசத்தோடும் ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேவனுக்கு நினைவுபடுத்த தொடங்கினான். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 40லிருந்து 45வது வசனம் வரை. ஜெபத்தை தொடங்குவதற்கு முன் அவன் தன்னுடைய சொந்த பாவங்களையும் தனது பிதாக்களின் பாவங்களையும் தேவ ஜனங்களின் பாவங்களையும் ஒப்புக்கொண்டான். இந்த நாட்களில் பல விசுவாசிகளின் நிலைமையும் நெகேமியாவின் நாட்களில் இருந்த இஸ்ரவேல் புத்திரரின் நிலைமையைப் போலவே இருக்கிறது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய வீட்டிற்கும் சரியான இடத்தை கொடுக்காததால் அவர்கள் மத்தியில் ஒரு வருத்தப்படத்தக்க மலட்டுத்தன்மை காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1லிருந்து 6வது வசனம். நாம் நம்மை தாழ்த்தி உண்மையான மனம் திரும்புதலுடன் தேவனிடம் திரும்பி முழு மனதோடு அவரை கனம் பண்ணும்போது அவருடைய செழுமையான ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். நாம் தேவனுக்கு முன்பாக நடுங்கி நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்போது தேவன் நம்முடைய பாவங்களை கேட்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஆசீர்வதிப்பார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் உள்ள தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து குறிப்பிட்ட நாட்களுக்கு கண்ணீரோடு உபவாசத்தோடு அவன் ஜெபம் பண்ண தொடங்கினான். நாம் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும்போது நாம் நம்முடைய ஆதி அன்பை மீட்டெடுக்க முடியும். பின்பு தேவனும் ஜெபம் மற்றும் பரிந்து பேசும் ஆவியை நம்மீது ஊற்றுவதன் மூலம் அவரும் செயல்படத் தொடங்குகிறார். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையும் முழுமையாக கனிதரும். நாம் ஆரம்பத்தில் அனுபவித்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை மீண்டும் ஒரு முறை பெறலாம். நெகேமியா ஜெருசலேமுக்கு சென்று மிக துக்கமான நிலையில் உள்ள நகரத்தின் நிலையை கண்டு மற்றவர்களுக்கு தெரிவித்தான். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். பணியை தொடங்க பலர் உதவ முன்வந்தனர். தேவனுடைய கரம் தன் மீது இருப்பதை அவன் அவர்களிடம் சொன்னான். இந்த நாட்களில் கூட நெகேமியாவை போன்ற மனிதர்கள் நமக்கு தேவை. உண்மையாகவே தேவனுடைய கரம் இந்த மனிதன் மீது உள்ளது என்று ஜனங்கள் சொல்ல வேண்டும். தேவனுடைய கரம் நெகேமியாவின் மீது இருப்பதை கண்ட ஜனங்கள் அவனோடு தேவ பணியில் இணைந்தனர். ஆனால் ஓரணியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரேபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன என்றார்கள். தேவ காரியங்கள் எதிரிகளால் கேலி செய்யப்படுவதையும் எதிர்க்கப்படுவதையும் நாம் பார்க்கலாம். இது நம்மை அதைரியப்படுத்தவும் பயமுறுத்தவும் பிசாசு பயன்படுத்தும் முதல் ஆயுதமாகும். நெகேமியாவின் காலத்தில் இந்த மூவரும் மிகவும் நகரத்தில் செல்வாக்குமிக்க மனிதர்களாக இருந்தனர். சன்பலாத் மற்றும் தொபியா போன்ற மனிதர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் தேவனுடைய வேலையை பலமாக எதிர்ப்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பலத்திற்காக நாம் போதுமான அளவு ஜெபிக்காவிட்டால் இத்தகையவர்கள் கர்த்தரை பின்பற்றுவதிலிருந்து நம்மை மிகவும் வெற்றிகரமாக தடுக்கலாம். நெகேமியா ஜெபத்தின் மூலம் இந்த தடைகளை எல்லாம் மேற்கொண்டான். அவர்களின் கேலி பேச்சுகளை அவன் கவனிக்கவில்லை. மேலும் தேவன் மீது தன்னுடைய மனதை நிலைநிறுத்தினான். அதனால்தான் அவன் சொன்னான். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். மறுபடியும் பிறக்காதவர்கள் மற்றும் உலக சிந்தனை கொண்டவர்கள் மிகவும் அறிவாளிகளாக காணப்பட்டாலும் அவர்கள் தேவனால் அழைக்கப்படாததால் தேவ பணியில் அவர்களுக்கு பங்கு இல்லை. பலர் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் கஷ்டங்கள் வரும்போது தேவனை விசுவாசிப்பதை விட பணக்காரர்களின் தயவை தேடுவதில் அதிக அக்கறை வைக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்கள் எந்த சூழ்நிலையிலும் தேவ பக்தியற்ற மற்றும் உலக ஜனங்களை சார்ந்திருக்கக்கூடாது. ஜபத்தின் உதவியால் தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிவதன் மூலமும் தேவ பணிக்காக நாம் துணிச்சலான நிலைப்பாட்டை எடுக்கும்போது நம்மை தடுக்கவும் பயமுறுத்தவும் முயற்சிக்கும் எதிரியை நாம் நிச்சயமாக தோற்கடிக்க முடியும். இவ்வாறு ஜபத்தின் மூலம் தேவனை சார்ந்து நெகேமியா எதிரியினுடைய எதிர்ப்பை முறியடித்து அவனை தோற்கடித்தான்.